என்னடா இன்டர்வியூ எப்படி போச்சு? டீ கிடைக்க வேண்டிய விடுறா. ஓகே, ஆனா நீ தான் வாங்கி தரணும், பரவாயில்லையா? போடா. மச்சி, இனிமே உங்க அப்பா பாக்கெட்ல இருந்து காசு எடுக்க மாட்டா, அப்படிதானே? சரி, என்ன வேலை, என்ன டைமிங்லாம் சொல்லிட்டாங்களா? ஏய், இன்னும் மாசம் மாசம் சம்பளம் வந்துடும். இனிமே நீ தான் பீர் பார்ட்டி வைக்கணும், ஓகேவா? ஏன்டா எதுவும் பேசாம அமைதியா வர? நீ அந்த டீ கடைக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக வாடா. என்னை அந்த கம்பெனியில் செலக்ட் பண்ணவே இல்லை. இதுக்கு தான் மூஞ்சி எப்படி வச்சிருக்கானோ. ஏட்டா ரெண்டு டீ. மச்சி, வேலை கிடைக்கிறதுல பெரிய விஷயமே இல்லடா. நீ ஈஸியாக சொல்லிடுவேன். எங்கள் வீட்டில் என்னென்ன பேசுகிறாங்க எனக்கு தான் தெரியும். வேலையும் இல்லாமல் பிடிச்சதும் செய்யாமல் ரொம்ப கஷ்டம்டா இதெல்லாம். சரி, அப்போ வீட்டில் பேசு. வீட்டில் பேசினா மட்டும் 1.5 வருஷமாக சும்மா வீட்டிலேயே இருந்துட்டு இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியுமா? டேய், வீட்டில் பேசுறதுல உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே 1.5 வருஷமா அதானே பண்ணிட்டு இருக்க. இன்டர்வியூ போன இடத்துல என்னாச்சுன்னு ஒழுங்கா சொல்லு. இன்டர்வியூக்கு போன இடத்துல ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கப்போ 1 பை 1 கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. சடனாக ஒரு நேம் கேட்டதும் நான் அப்படியே ஜோன் அவுட் ஆகிட்டேன். கொஞ்ச நேரம் எதுவுமே கவனிக்கவே இல்லை. நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணாமையே வந்துட்டேன். அவள் தான் இருக்கான்னு என் மைண்டில். டேய், அவளுக்குன்னு ஒரு லைஃப்பை பார்த்துட்டு அவள் போயிட்டா. இப்போ இது உன்னோட லைஃப். நீ தான் டிசைட் பண்ணும். உனக்காகவும் பேரண்ட்ஸ்க்காகவும் மட்டும் யோசிச்சு டிசைட் பண்ணு, புரியுதா? அவள் தான் இன்னும் மைண்டு ஃபுல்லாக இருக்கா. பாஸ்ட் அப்படியே ஓடிட்டே இருக்கு மண்டையில். பாஸ்ட்டை பற்றி நமக்கு என்னடா கவலை? லைஃப் போகிற போக்கில் ஓடுற நதி மாதிரி ஒவ்வொரு விஷயம் மாறிட்டே தான் இருக்க போகுது. நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும்டா. இது புரிஞ்சிட்டாலே லைஃப் ரொம்ப ஈஸி. டேய், இந்த யூடியூப்காக ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணிட்டு இருந்தேல? அதை கூட ஒழுங்காக பண்ணலடா, பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிட்டேன். என்னடா நீ, அவன் நமக்கு என்ன நல்லா வரும்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கான். நீ என்னடா நல்ல ஒரு விஷயத்தை கூட ஒழுங்காக பண்ணாமல் இருக்க? டேய், நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தேல, அது பேர் கூட கனா கண்டேனடி. அந்த அந்த காஃபி ஷாப்பில் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிற மாதிரி சீன் இருக்கும்ல, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து செமையாக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தீங்க. அதான் பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிட்டேனே. தம்பி டீ காசுன்னு வரலப்பா. ப்ரோ, உங்களுக்கும் அவர் பே பண்ணிட்டாரு ப்ரோ. அடுத்த டைம் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலைனாலும் நீ தான் பே பண்ணுற, புரியுதா? உட்காரு. நம்ம எப்போல்லாம் கஷ்டத்தில் இருக்கோமோ அப்போல்லாம் இப்படி ஒருத்தர் நம்ம லைஃப்பில் இருப்பான். நம்மளை புரிய வைக்க நம்மளை விட அவங்களுக்கு தான் அதிகமாக தெரியும். அவங்க சொல்கிறது பாசிபிள் இல்லைன்னா கூட ஒரு நிமிஷம் ட்ரை பண்ணி பாருங்கள். அது அந்த மொமெண்ட்டே மாற்றிடும்.